ஹலோ மேடம், கொஞ்சம் கீழே பாருங்க. இன்னைக்காவது சார்ஜர் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லை இன்னைக்கு எடுத்துட்டு வரலையா? மறந்துட்டேன், சாரி. நான் இந்த டேபிளே இருந்து செத்துருவேன் போலயே. என்னதான் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் அதுக்கு டெய்லியும் மறக்காம சார்ஜ் போடுறதே ஒரு பெரிய டாஸ்க். சரி, இந்த வாட்ச் வாங்கி கொடுத்த மகாபிரபு கிட்டே ஒரு ஐடியா கேட்டதுக்கு ரீமேக்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜரையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இது பார்க்கறதுக்கு குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அண்ட் இந்த வயர்லெஸ் சார்ஜரில் ஒரு பக்கம் சி போட்டும் இன்னொரு பக்கம் லைட்னிங் போட்டுன்னு 2 இன்புட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கனால ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நம்ம ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற அதே அடாப்டர் அண்ட் சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணி இந்த மேக்னெட்டிக் சார்ஜர் கனெக்ட் பண்ணி நம்ம வாட்ச்க்கு ஈஸியா சார்ஜ் போட்டுக்கலாம். நல்ல பில் குவாலிட்டி அண்ட் மேக்னெட்டும் பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காங்க. ஸோ இனிமே உங்களோட லேப்டாப், ஃபோன் அண்ட் வாட்சுக்கெல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு கேபிளை தனித்தனியா எடுத்துட்டு போய் கன்ஃபியூஸ் ஆகாம இந்த குட்டி அண்ட் காம்பாக்டா இருக்க வயர்லெஸ் சார்ஜரை உங்களோட ஆஃபீஸ் டெஸ்க் இல்ல பெட் சைட் டேபிள் அண்ட் ஈவன் டிராவல் போச்சில் கூட ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த வயர்லெஸ் சார்ஜரை பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ நாங்க இந்த ரீபேக்ஸ் பிராண்டோட மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜரை அரௌண்ட் 300 rupees தான் சைனால வாங்கியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சேம் பிராண்ட் இஸ் நாட் அவைலபிள் இன் இந்தியா. பட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. சிமிலர் ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன்.